வணக்கம். நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில இன்னைக்கு 31st டே. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து இன்னும் ஒரு 20 நாள் கூட முழுசா இல்ல. ஸோ அந்த மாரி தான் இருக்கு நம்மளோட ஜர்னி. அண்ட் எனக்கு வந்து வெயிட் லாஸும் நடக்குது, இன்ச் லாஸும் நடக்குது. ஏன்னா எனக்கு தான் என்னோட பாடியில நடக்கிற டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு வந்து வெயிட் குறையல, ஸோ நான் டயட் இருக்கேன், எக்சர்சைஸ் பண்ணுறேன், ஆனா வெயிட் குறைய மாட்டுது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஸோ உங்களோட பாடி வந்து அதை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதனால் நீங்கள் வந்து உங்களோட டயட்டையும் எக்ஸசைஸும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நம்ம 2 நாள் ஆகிடுச்சு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ வந்து நல்லா வந்து சீப்பால் தலையில் வந்து சிக்கெல்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஆயில் அப்ளை பண்ணுவேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரூட்டு தான் வந்து நல்லா ஆயில் அப்ளை ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரூட் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட முடியெல்லாம் தடவுங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும் என்னோடய முடியிலையும் அண்ட் என்னோடய தலைக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீட்டிலேயே கோகோனட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஆயில் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முன்னை விட இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. எனக்கு வந்து ஹேர் நல்லா குட்டி குட்டி முடி வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் நம்ம வந்து இப்போ ஹேர் கேர், வெயிட் லாஸ், அது கூட வந்து ஸ்கின் கேரும் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்கின் கேர் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா வந்து நம்ம வெளியே போகிறோம், அதுக்கப்புறம் நிறையா பொல்யூஷன், அதனால வந்து நம்ம ஃபேஸை வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வெளியே போயிட்டு வந்த உடனே கொஞ்சம் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பாருங்கள். ஸோ நான் வந்து தலைக்கு நல்லா அப்ளை பண்ணும்போது மசாஜ் கொடுத்துக்கிட்டே தான் அப்ளை பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட விரலால் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களோட தலைக்கு வந்து நிறையா ப்ளட் சர்க்குலேஷன் வரும். ஸோ அதுவே உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஸ்கின் கேர் இன்றைக்கி நான் வந்து மார்னிங் வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆலோவேரா இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அதை ஃபுல்லாக ரஃப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் குளிச்சிட வேண்டியதான். இன்றைக்கி ஸ்கின் கேர் பார்த்திங்கன்னா இதுதான். வந்து தண்ணி குடித்து முடிச்சிட்டேன் 1 லிட்டரை. அடுத்ததாக வந்து இந்த மொரிங்கோ பவுட்ரு தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு மொரிங்கோவும் கறி லீவ்ஸ் பவுடரும் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் வார்மான தண்ணி தான் எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு எப்படியோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சப்போஸ் இது மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் வந்து கொதிக்க வச்சு அந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். அண்ட் இதில் வந்து பாதி லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம குடிச்சிட வேண்டியதான். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் மஸ்க் மெலான் எடுத்துருக்கேன். கிர்னி பழம் இருக்குல்ல, அது கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 2 ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன். பச்சை பயிரில் முளை கட்டினதும், வெந்தயம் முளை கட்டினதும், அண்ட் நைட் வந்து ஆல்மண்டும் ட்ரை கிரேப்ஸும் ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த 2 ஸ்ப்ரவுட்ஸும் எடுத்துக்க போகிறேன். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கிர்னி பழம் கட் பண்ணும்போது இந்த விதையெல்லாம் தூக்கி போட்டுருவோம். நீங்கள் அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சீட்ஸையும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம பால் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ அந்த சீட்ஸை போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். உங்களுக்கு தெரியுது பாருங்கள், நல்லா பால் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்ல ஒரு ஃபில்டரை எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி பாலாக எடுத்துட்டேன். மேலே இருக்க தோல் தனியாக வந்துடும் நீங்கள் அரைச்சாலே. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பால் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இதோடு தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ வந்து லஞ்ச் ரெடி பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு இன்றைக்கி ரெசிபி என்ன உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, கீரை பொரியல் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இலைலாம் வந்து இந்த மாதிரி நீட்டாக இருக்கும்ல அது. ஸோ நான் வந்து தண்டோடே அரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா கீரை வந்து ரொம்ப பிஞ்சாக இருந்தது, தண்டுலாம் ரொம்ப பிஞ்சாக இருந்ததால் நான் தண்டோடு அப்படியே அரிஞ்சு வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த இலைலாம் ரொம்ப பெருசாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. கொழுந்தாக இருக்க காம்பை மட்டும் கிள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து வானல் போட்டிருக்கேன் நம்ம கீரை பொரிக்கிறதுக்காக. அப்புறம் என்னோடய செகண்ட் வாட்டர் பாட்டிலையும் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ தண்ணி இப்போ தான் வந்து சுட வச்சுருக்கேன். எஸ், இப்போதைக்கு இந்த வேலை தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு உங்ககிட்ட சூடானதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அண்ட் அது கூட வந்து கடுகும் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பச்சை மிளகா 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். இருந்தாலும் வந்து ஃப்ளேவருக்காக காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிறேன். ஸோ இது நல்லா பொரியட்டும்.
வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். வதங்கிடுச்சு. கொஞ்சம் சாஃப்டாக ஆனால் போதும், நீங்கள் ரொம்ப ப்ரௌனிஷாலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை கீரைக்கெலாம். அண்ட் கீரையை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்க தான் நிறையா இருக்க மாதிரி இருக்கும், நீங்கள் வதக்க கம்மியாயிடும். வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் முடிஞ்சால் வெங்காயம் போடும் போதே போடுங்க, அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து பிங்க் சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கீரைக்கு வந்து தேங்காய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சமைச்சு முடிச்சுட்டு கேஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க, இது சுருண்டு நல்லா வரும். இப்போ கீரை வந்து நல்லா வெந்து போச்சு. நம்ம இந்த வானல் ஃபுல்லாக போட்டிருந்தோம், கம்மியாயிடுச்சு பாருங்கள். ஸோ மண் சட்டின்றதுனால கொஞ்சம் நேரம் சூடு இருக்கும். கடைசியாக வந்து தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நான் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் தேங்காய் போட்டு குக் பண்ணாதீங்க. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். ஸோ இது கூட என்னென்னலாம் எடுத்துக்கிறேன்றதை நான் உங்களுக்கு அடுத்ததாக காட்டுறேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மீன் வந்து சுண்டை வைக்கிறாங்க. ஸோ இது வந்து அத்தை சமைச்சது. ஸோ என்னென்ன போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த தடவை ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் மீன் மட்டும் எடுத்துப்பேன். நான் அதனால என்ன பண்ணேன்னா, நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சமைங்க அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நான் இதை எடுத்துப்பேன், கண்டிப்பாக இதை எடுத்துப்பேன். நான் முட்டை வந்து வேக வச்சுருக்கேன், 2 முட்டை, அதில் 1 முட்டை எனக்கு. அண்ட் அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் லஞ்ச் வேலைலாம் முடிஞ்சிச்சு. இது கூட வந்து கோதுமையில் ஒரு தோசை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன், பார்ப்போம். என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட காட்டிடுறேன். மெயின் டிஷ்ஷாக கீரை தான் எடுத்திருக்கேன். அது கூட வந்து மீன் அந்த சாந்தோடு எடுத்திருக்கேன் 2 பக்கமும். அண்ட் 1 முட்டை, 2 ஸ்லைஸ் வந்து ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ ஃபிஷ்ஷோடு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கோதுமை தோசை எடுத்துக்கல. ஏன்னா வந்து கீரையே நிறையா இருக்குது, இதை சாப்பிட்டாலே ரொம்ப வயிறு ஃபில்லாக இருக்கும். ஸோ அதனால தோசை வேண்டாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஸோ இதை சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மணி வந்து 3:45 ஆகுது. ஸோ எனக்கு வந்து இப்போ ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால வந்து பிளாக் காஃபி எடுத்துக்க போகிறேன். ஸோ காஃபி பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து லெமன் காஃபி தான் எடுத்துக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் மார்னிங் எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் எடுத்துக்கலாம். ஸோ எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து அது கூடவே பீனட்ஸும் 3 பேரிச்சம்பழமும் எடுத்திருக்கேன். பீனட்ஸ் பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் வந்து நான் 1 கைப்பிடி அளவுக்குன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து லெமனை புழிஞ்சிக்கலாம். ஸோ குட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து 1 லெமன் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் பாதி லெமன் எடுத்தால் கூட போதும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். எனக்கு பிளாக் காஃபியும் க்ரீன் டீயும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து டைமே எடுத்துக்காது. ஸோ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை ஊற்றிட்டா போதும், நமக்கு வந்து காஃபி ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம குடிக்கிற பதத்துக்கு வந்தோடனே குடிச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுடலாம். இது ஆல்ரெடி ஒரிஜினல் மட்டும் தானே? ஏன் அகைன் குறைக்கிறீங்க? உங்களுக்கு சட்னி நான் சாப்பிட்டுக்கணுமா? எந்த சேனலில் பார்த்தீங்க? ஒருத்தவங்க செஞ்சாங்க. பாருங்க, மாங்காய், தேங்காய், சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி. என்னம்மா அடுத்ததான் நைட்டு டின்னருக்கு தான் ஒரு சட்னியும் அது கூட வந்து தோசையும் எடுத்துக்க போகிறேன். ஸோ சட்னிக்கு வந்து 1 பிடி மல்லாட்டையோட, அதாவது க்ரௌண்ட்நட்ஸோட, ஒரு 4 பல்லு பூண்டு தோலோடு போட்டிருக்கேன். நல்லா வறுத்துட்டு தோலை உரிச்சிடலாம். பூண்டில் தோலை உரிச்சிடுங்க, மல்லாட்டையில் அப்படியே கூட போட்டுக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா இதையும் இதில் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா அரைச்சி எடுக்க வேண்டியதான். இது கூட வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பூண்டில் வந்து தோலை உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லாட்டையில் முடிஞ்சால் தோலை உரிச்சிட்டு ஆட் பண்ணுங்கள், இல்லை அப்படியே ஆட் பண்ணாலும் உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸோ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு நம்ம சட்னி எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிக்க வேண்டியதான். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி கோதுமை தோசை தான் எடுத்துக்க போகிறேன். அதுக்காக கோதுமை மாவு வந்து ஒரு தோசை வர அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. அண்ட் அது கூட வந்து கொஞ்சமாக வந்து பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் அந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நான் தோசை எடுத்திருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து நைட்டில் ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்க. சூப்பு இல்லை வந்து அதாவது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த மாங்காய் சட்னி அரைச்சதால ஸோ நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். அண்ட் தோசை ஊற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இன்றைக்கான டின்னர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு கோதுமை தோசையும் அது கூட வந்து சட்னியும் எடுத்துக்கிட்டேன். ஸோ சட்னி வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிப்பை போட்டு சாப்பிடுங்க. ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நைட் ஸ்கின் கேர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் பேசிக்காக வந்து நைட்டில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு படுத்துருவேன். அதுக்கு மேலே வேறு எதுவுமே பண்ணவே மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நேற்று வந்து ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பப்பாயா ஒரு பீஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன் ஃபேஸில். ஸோ நீங்கள் வந்து உள்ளே நீங்கள் சாப்பிட்றதும் முக்கியம் தான். அதே மாதிரி வெளியே உங்கள் ஸ்கின்னை வந்து கேர் பண்ணுறதும் முக்கியம் தான். ஏன்னா நம்ம உங்கள் ஸ்கின்னில் வந்து டெட் செல்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதாலையும் இல்லை ஸ்க்ரப்பிங் பண்ணுறதாலையும் உங்களுக்கு வந்து அது எல்லாமே போயிட்டு உங்கள் ஃபேஸ் எப்பயுமே பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம உள்ளே சாப்பிட்றது ஒரு 80% இருந்துச்சுன்னா வெளியே ஒரு 20% நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா உங்கள் ஸ்கின்னை வந்து அப்வர்ட்ஸ் டைப்பில் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணும். ஏன்னா வந்து நமக்கு ஏஜ் ஆக ஆக ஸ்கின் வந்து சுருக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அப்வர்ட் டைரெக்ஷனில் நல்லா வந்து மசாஜ் கொடுத்துட்டே இருந்தீங்கனாலே போதும். ஸோ சூப்பராக உங்களோட ஸ்கின் வந்து பளிச்சுன்னு இருக்கும். அண்ட் நான் வந்து நைட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் வந்து ஓவர் நைட் உங்களுக்கு சளிலாம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு பேட் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ போட்டு பரன்னு தேய்க்கிற வேலைலாம் வேண்டாம். ஸோ லைட்டாக ஒத்தி எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறமா நைட்டு நீங்கள் வேறு ஏதாவது சீரம் போடுவீங்கன்னா போடுங்க. ஸோ நான் வந்து நைட்டு ஸ்கின் அப்படியே தான் விட்டுருவேன். ஸோ வேறு எதுவுமே அப்ளை பண்ண மாட்டேன். அது ஃப்ரீயாக ப்ரீத் பண்ணாலே நம்ம ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும். நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா லிப் பாம் போட்டுப்பேன். ஸோ ஏன்னா உதடு வந்து ரொம்ப வறண்டு போன மாதிரி இருக்கும் காலையில். ஸோ அதனால் லைட்டாக லிப் பாம் போட்டுட்டு போய் தூங்கிடுவேன். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னால் வந்து டக்குன்னு ரிப்ளை பண்ண முடியல. ஆனால் உங்களுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணிடுறேன். அண்ட் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸோ டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. அண்ட் பாய். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் மறுநாள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கான டே முடிஞ்சிச்சு. நாளை